Assalamualaikum. Hi friends, welcome to Mrs. Casual Vlogs. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்னோட ஈத் vlog தாங்க நம்ம பார்க்க போகிறோம். ஈத் அன்னைக்கு நாங்கள் வந்து என்னெல்லாம் பண்ணோம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பெல் சிம்பிளை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். யூஸ்வலாகவே பார்த்தீங்கன்னா ஈத் அன்னைக்கு வந்து ரொம்ப பரபரன்னு தான் போகும். ஏன் அப்படின்னா நான் ஈதுக்கு முதல் நாள் வரைக்கும் நான் உங்களுக்கு vlog போட்டிருந்தேன் எங்களுக்கு எப்படி போணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அன்றைக்கி நைட்டு பார்த்தீங்கன்னா எப்படியும் தூங்குறதுக்கு வந்து ஒரு 2:30 ஆயிடுச்சு. காலையில் இங்கே வந்து ஈது ப்ரேயர் வந்து எப்போ பெருநா தொழுகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையிலே வந்து 5:45 ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இங்கே வந்து நம்ம ஊர் மாதிரியே இங்கேயும் வந்து ஈத்கா கிரவுண்ட் மாதிரி நம்ம ஊரில் வந்து தொழுவோம் இல்லையா, ஸோ அதே மாதிரியே இங்கேயும் வந்து அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க நிறைய இடத்துல. ஆனால் நாங்கள் போகிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரோடு எல்லாமே பிளாக் ஆகிடுச்சு. அப்படிங்கிறதுனால நாங்கள் ஓகே என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே நியராக மஸ்ஜித் இருக்கு இல்லையா, அங்கே போயிட்டு நானும் என் ஹஸ்பண்டும் ஃபைனலாக தொழுதாச்சு. யூஸ்வலாக இங்கே உள்ள ரூல்ஸ் பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே நிறைய தெரிஞ்சிருக்கும், இங்கே இருக்க ரோட் ரூல்ஸ் எல்லாம் எப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த தொழுகை டைம் வரும்போது மட்டுங்க ஜும்மா தொழுகையாக இருக்கட்டும் பெருநா தொழுகையாக இருக்கட்டும் எந்த தொழுகைனாலுமே டக்குன்னு வந்து ரோட்லேயே ஓரத்துலேலாம் வண்டியில் நிப்பாட்டி போட்டுட்டு டக்குன்னு தொழுவறதுக்கு போயிடுவாங்க. ஸோ அதனால் அந்நேரத்தில் மட்டும் ரோடு வந்து பயங்கர பிளாக்காக இருக்கும். ஸோ அந்த ஜும்மா தொழுவை அப்பையும் சரி நம்ம எங்கே வேணால் வந்து போய் நம்ம ஸ்டாப் பண்ணிவிட்டு தொழுதுடலாம். அந்தளவுக்கு இங்கே வந்து அந்த தொழுகைக்கு ஒரு ரொம்ப நல்ல ஒரு முக்கியத்துவம் இங்கே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு. என்ன பிரேக்ஃபாஸ்ட்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் நம்ம வீட்டில் செய்கிறது தான். இட்லி, அதுக்கப்புறம் வீட் பரோட்டா, அதுக்கப்புறம் வட்லாப்பம், ஏதாவது ஒரு ஸ்வீட் செய்யணும் இல்லையா, ஸோ அதுக்காக வந்து வட்லாப்பம் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அது செஞ்சுருந்தேன். அதுக்கப்புறம் கடல் பாசி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கன் ஆணம் அதுதான் காய்ச்சிருந்தேன். பரோட்டா கறி சாப்பிடுவோம்ல அந்த மாதிரி. ஸோ இது வந்து நாங்கள் 2 பேர் தான் இருக்கோங்கிறனால இது வந்து ஒரு சிம்பிளான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு தான். ஆனால் இதை சாப்பிட்றதுக்கே எங்கள் 2 பேருக்கும் அவ்வளோ இதாகிடுச்சு. ரொம்ப வந்து காலையில் சாப்பிட முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு. ஸோ இதுதான் எங்களோட அன்னையோட பிரேக்ஃபாஸ்ட்டு. அப்புறம் பரோட்டா வந்துட்டு நான் வந்து ரெடிமேட் பரோட்டா தான் வாங்கியிருந்தேன். ரெடிமேடில் பார்த்தீங்கன்னா இந்த பிராண்ட் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். வீட் பரோட்டா நாங்கள் வாங்குவோம். மலபார்லேயே பார்த்தீங்கன்னா வீட் பரோட்டா இருக்குது, உங்களுக்கு வந்து நார்மல் மைதா பரோட்டாவும் இருக்குது. நான் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக வந்து இந்த ஐடி பிராண்ட் தான் நான் யூஸ் பண்ணுவேன். இது ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே இருக்க ரெடிமேட் பரோட்டாவில் ரொம்ப நல்ல சாஃப்டாகவும் இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து யூஸ்வலாக இது தான் வாங்குவேன். ஸோ சைட் பை சைட் வந்து என் ஹஸ்பண்ட் வந்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. நான் யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா கேமராவில் தான் நான் வந்து என் மொபைல் கேமராவில் தான் நான் வந்து ஷூட் பண்ணுவேன் வீடியோ எல்லாமே. ஆனால் ஃபோட்டோஸ் நான் போடுவேன் இல்லையா, தம்ப்நெயில் வைக்கிறது இல்லைனா வந்து இடையில ஏதாவது பிக்சர்ஸ்லாம் ஆட் பண்ணுறது வந்து யூஸ்வலாக பிக்சர்ஸ் எடுக்கிறது அப்படின்னாலே டிஎஸ்எல்ஆருக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறது. ஆனால் என் ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க அதிலே வந்து வீடியோ எடு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கெலாம் நமக்கு பொறுமை இல்லை. ஸோ நமக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது அப்படின்னா எனக்கு மொபைலே நல்லா தானே இருக்குது, ஃப்ரெண்ட்லியாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறது. பட் பிக்சர்ஸ் மட்டும் அதில் வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி எடுக்கிறது. ஸோ எங்களோட இது வந்து அன்றைக்கி இப்படி தான் போணுச்சு. ரொம்ப நல்லா இருந்தது. நான் வட்லாப்பம் ரெசிபி ஆல்ரெடி வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் நம்மளோட சேனலில். என்னோட வெட்டிங் ஆனிவர்சரி vlogல வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி தான் நான் செய்வேன். பெருநாள் அப்படின்னாலே வீட்டில் இருந்தே பார்த்தீங்கன்னா அம்மாவும் சரி கண்டிப்பாக பரோட்டா கறி இருக்கும். ஸோ இங்கேயும் வந்து நான் அந்த இது ஃபாலோ பண்ணுவேன். ஒன்று காலையில் சாப்பாடு இல்லை மத்தியான சாப்பாடு அந்த மாதிரி பண்ணுறது. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் வந்து எங்களுக்கு அப்படி தான் போணுச்சு. எங்களோட ஃபேவரட் பரோட்டா கறியோடு ஸ்டார்ட் ஆகி நெக்ஸ்ட்டு வந்து இதுதான் நான் சித்திக்கு வாங்கின ட்ரெஸ்ஸு. ஜேர்னாவில் நான் வாங்கினேன்னு சொன்னேன் இல்லையா, இந்த ஜிப்பா தான் அது. இது வந்து ஃபுல் காட்டன். அவனுக்கு வந்து ஒரு அன்கம்ஃபர்டபுளாக ஒரு ஃபீலே இருக்காது. ஆனால் ஜிப்பா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து கொஞ்சம் ட்ரெண்டியாக இருந்தது. ஒரு முக்கா பேண்ட் மாதிரி இருந்தது. யூஸ்வலாக ஃபுல் பேண்ட் இருக்கும் இல்லையா, இது வந்து முக்கா பேண்ட் மாதிரி இருந்தது. ஸோ இது கிட்ஸுக்கு வியர் பண்ணும்போது ரொம்பவே நல்லா ஃப்ரீயாக இருக்கும். அவனுக்கு இந்த கலர் ரொம்ப நல்லா எடுத்துச்சும் கூட. இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 78 dirhams அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினது. ரொம்ப நல்லா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சது. சித்திக்கும் ரொம்ப சூப்பராக பொருந்துனுச்சு அல்ஹம்துலில்லாஹ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து காலையில் சாப்பிட்டாச்சு, அப்புறம் ட்ரெஸ் எல்லாம் போட்டாச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆஸ் யூஷுவல் வந்து எங்கள் வீட்டில் வந்து ஃபோட்டோ ஷூட் நடக்கும். யூஸ்வலாக வந்து டிஎஸ்எல்ஆர் இந்த மாதிரி ஸ்டாண்ட் அரேஞ்ச் பண்ணி இந்த மாதிரி ஃபோட்டோ ஷூட் வச்சு நடத்துறது. ஸோ என் ஹஸ்பண்டுக்கு நான் ஷர்ட் வாங்கியிருந்தேன்னு சொன்னேன் இல்லையா, ஸோ இந்த ஷர்ட்டு வந்து எப்படி இருக்குது அவங்களுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள்.
யூஸ்வலாக வந்து சித்திக்காக தான் நாங்கள் இப்படிலாம் ஃபோட்டோ எடுக்கிறது. அவனோட ஒரு இதையும் நாங்கள் வந்து மெமரிஸாக எல்லாமே வந்து நாங்கள் எடுத்து சேவ் பண்ணி வச்சுருக்கிறோம். அப்புறம் அம்மாக்கெல்லாம் ஃபோட்டோஸ் அனுப்புறது அந்த மாதிரி இது, அப்புறம் கால் பண்ணி பேசுறது அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும் பெருனா டைமிங்கில். ஸோ காலையில் சாப்பாடு செய்கிறது, இல்லை மத்தியானம் சாப்பாடு செய்கிறது வீட்டில். ஸோ நான் வந்து காலையில் வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட் நல்லா பண்ணியாச்சு அப்படிங்கிறதுனால மத்தியானம் இப்போ நாங்கள் வெளியில் கிளம்புறோம். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்தியானம் வந்து லஞ்ச் வெளியில் போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சித்திக்கு வந்து நான் வந்து எக்ஸ்போவில் நான் வந்து பனியன் டைப்பில் நான் வாங்கியிருந்தேன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அதில் ஒரு இதுதான் நான் வந்து ஒரு அவுட்ஃபிட் தான் இன்றைக்கி எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெருனா அன்னைக்கு எடுத்து போடுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இது ரொம்ப நல்லா இருந்தது. ஃபுல்லாக வந்து பனியன் மெட்டீரியல், அவனுக்கு ரொம்ப ஃப்ரீயாகவும் இருந்துச்சு. ஸோ இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாஃபர் பாய் ரெஸ்டாரண்ட். இது வந்து ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னே சொல்லலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹைதராபாதி அந்த மாதிரி பிரியாணி நம்ம சாப்பிடுவோம் இல்லையா, இந்த இது வந்துட்டு மும்பையில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் இந்த பிரியாணி. இந்த ரெஸ்டாரண்ட் வந்து எங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் ஹஸ்பண்டோட ஆஃபீஸில் வந்துட்டு இடையில வந்து இஃப்தார் இல்லை ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அந்த மாதிரி ஆஃபீஸில் எது ஃபங்க்ஷன் அப்படின்னா இவங்கள்ட்ட வந்து ஆர்டர் பண்ணுவாங்க ஃபுட்டு, அவங்க செஞ்சு தருவாங்க அவங்க ஆஃபீஸ்க்கு. ஸோ அதை சாப்பிட்டுட்டு அவங்க வந்து எனக்கு சொன்னாங்க ரொம்ப நல்லா இருந்தது, கண்டிப்பாக நம்மளும் போய் ஒரு தடவை ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் நாங்கள் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்போ கொஞ்சம் ஏர்லியராகவே போயிட்டோம். ஸோ கூட்டம் இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. ஆனால் நாங்கள் போய் கொஞ்சம் நேரம் ஆர்டர் பண்ணோன்னு பார்த்திங்கன்னா பயங்கர ரஷ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இடம் இல்லாமல் நிறைய பேர் வெளியிலலாம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து உட்காந்தெல்லாம் சாப்பிட்டாங்க. பட் சாப்பாடு வந்து ரொம்ப நல்லா இருந்தது. நானும் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் போனேன். என் ஹஸ்பண்ட் ஒரு 2-3 தடவை ஜாஃபர் பாய் அந்த பிரியாணி வந்து சாப்பிட்ருக்குறாங்க ஆஃபீஸில். ஸோ அவங்க தான் வந்து சொல்லிகிட்டே இருந்தாங்க ரொம்ப நாளாக, கண்டிப்பாக நான் உன்னையும் கூட்டிகிட்டு போய் அங்கே நம்ம சாப்பிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ப்ரைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லி தான், ரொம்ப நல்லா அஃபோர்டபுள் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். ஆனால் வந்து அவங்க கொடுக்குற ஃபுட்டுக்கு வந்து அது நல்லா ஒர்த்தபுளான ப்ரைஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இதில் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், தி பிரியாணி கிங் ஆஃப் மும்பை அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். இது வந்து மும்பை ஸ்டைல் தான். இது உங்களுக்கு ஹைதராபாதி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்பைசி அந்த மாதிரி இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் இந்த பிரியாணி வந்துட்டு ஸ்பைசி கிடையாது, கொஞ்சம் மைல்டாக தான் இருக்கும். ஆனால் சைட் டிஷ் எல்லாமுமே நம்ம ஸ்பைசியாக வாங்கினோம் அப்படின்னா சூப்பராக மேட்ச் ஆகும். ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ராயலாக ஒரு ரிச்சான ஒரு ஃபுட்டாக இருந்தது சாப்பிட்றதுக்கு. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலாக நம்ம சாலட் வைப்பாங்க இல்லையா, ஸோ அங்கே வந்துட்டு இந்த நார்த் இண்டியன் ஸ்டைலில் வந்துட்டு ஆனியன் போட்டுட்டு மேலே வந்து லைட்டாக சாட் மசாலா தூண மாதிரி வச்சுருந்தாங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் இந்த சட்னிஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதுக்கப்புறம் பிக்கிள்ஸு இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு வச்சுருந்தாங்க. ஸோ நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், எனக்கு இந்த மாங்காய் நெல்லிக்காய் இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு. ஸோ இந்த ஊறுகாலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எலுமிச்சம்பழம் மாங்காய் நெல்லிக்காய் எல்லாமே கலந்துருந்தது. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. அதனால் நான் வந்து அதுக்குள்ளே சாப்பிடவே நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நாங்கள் ஆர்டர் பண்ண ஃபுட்டெல்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். சிக்கன் டிக்கா இருக்கும் இல்லையா, ரொம்ப சூப்பராக இருந்தது. நல்லா பயங்கர ஸ்பைஸியாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. அது வந்து அந்த மைல்டான ஒரு பிரியாணிக்கு வந்து நல்ல காம்போவாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மட்டன் கபாப் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது, நம்ம வீட்டில் செய்கிற மாதிரி இருந்தது. எஸ்பெஷலாக சொல்லணுன்னா எனக்கு வந்து நான் செஞ்சதை நானே சாப்பிட்ற மாதிரி இருந்தது. எனக்கு அந்தளவுக்கு நல்ல ஒரு வீட்டில் செஞ்ச மாதிரியே ஒரு ஃபீலாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரியாணி வந்துட்டு நாங்கள் யூஷுவலாக ஆர்டர் பண்ணுற மாதிரி தான். ஒரு சிக்கன் பிரியாணி ஒரு மட்டன் பிரியாணி. இதுதான், இது ஹைதராபாதி இல்லை, இது வந்து மும்பை ஸ்டைல். இது ஸோ ரொம்ப நல்லா இருந்தது, மைல்டாக இருந்தது. இதில் வந்து அந்த உருளைக்கிழங்கெல்லாம் போட்டு பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஒரு இதில் ரொம்ப நல்லா இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் வந்து இந்த மாதிரி நான் ரெஸ்டாரண்ட் பற்றி விளாக் போடும்போது நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க, நீங்கள் வந்து ஃபுட் லவ்வரா அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி ஃபுட் லவ்வர் அப்படின்லாம் கிடையாது. எங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஃபுட்டு வந்து ட்ரை பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாரினில் இருக்கிறது வந்து நாளைக்கு என்ன வேணால் நடக்கலாம். ஃபாரின் வந்து நமக்கு நிரந்தரம் கிடையாது என்றைக்குமே. ஸோ இருக்கிற வரைக்கும் இதெல்லாம் சாப்பிட்ருவோமே, திடீர்னு ஊருக்கு போயிட்டோம் அப்படின்னா பரவாயில்ல நான் இதெல்லாம் சாப்பிட்டு பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல் இருக்கும், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இது வந்து
பார்த்தீங்கன்னா சிக்கன் டிக்கா மாதிரி, இது வந்து சிக்கன் அங்காரா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அது அதை விட டபுள் ஸ்பைசியாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. அங்கே சாப்பிட்டுட்டு நாங்கள் அதோட கிளம்பிட்டு அப்புறம் ஈவினிங் கொஞ்சம் வீட்டில் ரெஸ்ட் எடுத்துட்டு ஃபைனலாக நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மால் ஆஃப் தி எமிரேட்ஸ் தான் வந்திருக்கோம். ஒரு சிஸ் என்கிட்ட கேட்டாங்க மால் ஆஃப் தி எமிரேட்ஸ் vlog போட சொல்லி. ஸோ அவங்களுக்காக தான் ஓகே ஈத் டைமிங்கில் எங்களுக்கு டைம் கிடைச்சதுனால இங்கே வந்திருக்கோம். நானுமே இங்கே வந்தப்போ பார்த்தீங்கன்னா, இங்கே விசிட்டிங்கில் வந்தப்போலாம் இந்த மாதிரி மால்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா பிரம்மாண்டமாலாம் பார்த்துருக்கேன். ஆனால் என்ன ஒன்று அப்படின்னா, கொஞ்சம் நம்ம இங்கே இருக்க நமக்கு தெரிஞ்சிரும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மால் ஆஃப் தி எமிரேட்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அங்கே ஸ்கீ துபாய் ரொம்ப வந்து ஃபேமஸாக இருக்கும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பிராண்டட் ஷாப்ஸ் எல்லாம் இருக்கும். பட் இங்கே வந்து மால்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லா ஸ்பேஷியஸாக இருக்கா, நல்லா வந்து பார்க்க நல்லா பிரம்மாண்டமாக இருக்கா, அந்த ஒரு இது தான். ஸோ மால் ஆஃப் தி எமிரேட்ஸ் வந்து அந்த மாதிரி இதில் ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு, வந்து ஒரு ஹைஃபையான ஒரு ஃபீலாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஃபைனலாக நம்ம வந்து வந்தாச்சு. நான் வந்து இங்கே வந்து ஒரு 4 டைம்ஸ் அந்த மாதிரி போயிருப்பேன் ஸ்டார்டிங்கில் விசிட்டிங்லேருந்து. பட் ரீசெண்டாக ரொம்ப வந்து போகிறதில்ல. ஏன்னா ஜஸ்ட் அந்த மாலில் இவ்வளோ தான் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுட்டா நம்ம யூஸ்வலாக அந்த இடத்துக்கு அவ்வளோவா ரிப்பீட்டடாக போக மாட்டோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான். யூசுவலாக நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி என் பையனுக்காக தான் நாங்கள் வெளியில் போகிறது. என் பையனுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே தான் போகணும் அங்கே தான் போகணுன்னுலாம் கிடையாது. நார்மலாக எங்கே போனாலுமே அவனுக்கு ஜாலி தான். அதில் இந்த மாதிரி தண்ணி ஊற்றுறது, இந்த ஃபவுண்டைன் மாதிரி இருக்கிறது, இதெல்லாம் பார்த்துட்டா சாருக்கு வந்து பயங்கர குஷியாகிடும். ஸோ நாங்கள் வந்து கார் பார்க் பண்ணிவிட்டு மால் ஆஃப் தி எமிரேட்ஸ் உள்ளே வந்து என்ட்ராகும்போது இந்த இடத்துல இப்படி தான் இருந்தது. ஸோ சார் வந்து பயங்கர ஜாலியாக வந்துட்டு இருந்தார். ஈது டைமிங் அப்படிங்கிறதுனால ரொம்ப லைட்டிங்ஸ்லாம் போட்டு பயங்கர ரெகலையாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ நம்ம இப்போ வந்து உள்ளே தான் போயிட்டுருக்கோம். ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். எனக்கே உள்ளே வரும்போது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பிரமிப்பாக ஒரு ரிலாக்ஸ்டான ஒரு ஃபீலாக கூட இருந்தது. எப்பயுமே இங்கே வந்து ஈது டைமிங் இந்த மாதிரி இருந்ததுன்னா ஃபுல்லாக வந்து லைட்டிங்ஸால் ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கே. ஸோ இது வந்து அந்த மாலோட ஒரு வியூ இது. ஸோ இது ரொம்ப நல்லா இருந்தது. பார்த்தீங்கன்னா எவ்வளோ அகலத்தில் இருக்குன்னு பாருங்கள். இது நான் வந்து விசிட்டிங்கில் போனப்போ ஃபஸ்ட்டு நான் பார்த்தது. என்ன இவ்வளோ பெரிய லிஃப்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா பயங்கர ஸ்பேஷியஸாக இருக்கும் லிஃப்ட்டு. இந்த சைட்லேருந்து அந்த சைடு வரைக்கும் ஆரம்பித்து ஒரு ரூம் மாதிரி இருக்கும். அவ்வளோ பெருசாக இருக்கும் லிஃப்ட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே. இந்த மாதிரி நம்ம மால்ஸ் போனோம் அப்படின்னா துபாய் மால், மால் ஆஃப் தி எமிரேட்ஸ், இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிராண்டட் ஷாப்ஸ் தான் நிறைய இருக்கும். ஸோ நம்மளால் எந்நேரமும் நம்ம ரொம்ப பிராண்டடாலாம் வாங்கினா நமக்கு கட்டுப்படி ஆகாது. ஸோ நம்ம வந்து ஜஸ்ட்டு விசிட்டிங் மாதிரி போய் பார்த்துட்டு வர்றது, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சாருக்கு தான் ஃபவுண்டைன் பார்த்துட்டா ரொம்ப செம்ம ஜாலி ஆகிடும்ல. அதனால் அவர் அங்கே உட்காந்துட்டு கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருந்தார். அவரை கொஞ்சம் நேரம் விளையாட்டு காட்டிட்டு அப்படியே ஒரு செக்ஷனாக பார்த்துட்டு நாங்கள் கிளம்பிட்டு இருந்தோம். போனால் கண்டிப்பாக நம்ம வந்து எந்த இடத்துக்கு போகிறோம், எப்படி போகணும், எப்படி வரணும், அது பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம். அதுவும் இல்லாமல் நமக்கு அங்கங்கே வந்து இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் டெஸ்க் நமக்கு இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து மேப் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ஸோ அதுதான் நாங்கள் வந்து பார்த்துட்ருக்கோம், இப்போ எங்கே போகலாம் எங்கே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு.
எவ்வளோ ஷாப்ஸ் இருக்குன்னு பாருங்க. இது எல்லாமே அங்க இருக்க ஷாப்ஸ் தான். கைய விட்டு எண்ணவே முடியாது போல இருக்கு. அந்த அளவுக்கு அவ்வளோ ஷாப்ஸ் இருக்கு. அது ஃபுல்லாக்குமே அந்த ஷாப்ஸோட நேம்ஸ் அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ இதுல வந்து ரொம்ப பாப்புலரானது இல்ல ரொம்ப ஃபேமஸ் ஆனது அப்படின்னு சொன்னா ஸ்கீ துபாய். அது ரொம்ப ஃபேமஸா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து சினிமாஸ் ஆஸ் யூஷுவல் மற்றதெல்லாம் நம்ம யூஷுவல் மால்ஸ்லலாம் என்னென்ன இருக்குமோ அதுதான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம இப்போ ஸ்கீ துபாய் தான் உங்கள்கிட்ட காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் போயிட்டுருக்கோம். துபாய் மால் அளவுக்கு உங்களுக்கு மால் ஆஃப் த எமிரேட்ஸில் யூஷுவலாகவே ரொம்ப நிறைய கூட்டம் இருக்காது. ஸோ கொஞ்சம் ரேராக தான் இருக்கும். மோஸ்ட்லி வந்து ஃபாரினர்ஸ் இந்த மாதிரி அரபிஸ் இந்த மாதிரி உள்ளவங்க தான் அதிகம் வருவாங்க. ஸோ நம்மள மாதிரி இருக்கவங்க எப்போயாவது போயிட்டு விசிட் பண்ணுறது அந்த மாதிரி தான். நல்லா ஃபேமஸாக நல்ல கூட்டமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா துபாய் மால் தான் நல்ல கூட்டமாக இருக்கும் உங்களுக்கு. எப்பயுமே அது கூட்டமாக இருக்கும் துபாய் மால் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இபன் பத்துத்தா மால் வந்து நான் உங்களுக்கு எப்படி சொன்னால் புரியும் அப்படின்னா சிம்பு வந்து ஒரு பொண்டாட்டி சாங் வந்து ஆடிருப்பார் இல்லையா? ஸோ அந்த பாட்டு வந்து இபன் பத்துத்தால தான் எடுத்தாங்க. ஸோ அது நான் வந்துட்டு விசிட்டிங்கில் போனப்போ எனக்கு நான் நம்ம படத்தில் பார்த்தது அந்த இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு இருந்தது. இதெல்லாம் நான் எப்போ சொல்கிறேன்னா 2013 நான் சொல்கிறேன். இப்போ எல்லாமே ரொம்ப கேஷுவல் ஆகிடுச்சு. ஆனால் 2013 வந்து அப்போ தான் எல்லாமே வந்துட்டு இருந்த ஸ்டேஜ் அப்படிங்கிறதுனால அது பார்க்குறப்பெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இதெல்லாம் படத்தில் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வந்து ஸ்கீ துபாய் வந்தாச்சு. இது என்ன ஸ்கீ துபாய் இங்கே என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை. நான் வந்து ஒரு vlog போட்டிருந்தேன் இல்லையா, ஐஸ் பார்க்லாம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் நான் ஒரு vlog போட்டிருக்கேன். அதில் ஐஸ் பார்க் வந்து எப்படி இருக்குமோ கையெல்லாம் வந்து உறைஞ்சிக்கிட்டு ஒரு ஸ்னோ அந்த மாதிரி உள்ள இடம் தான் இதுவும். அது வந்து எப்படின்னா அது வந்து நாங்கள் ஒரு அமௌண்ட் பே பண்ணோம், அதில் எல்லாமே வந்து இன்க்ளூட் ஆனது. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கீ துபாய் அப்படின்னா இதுக்கு மட்டும் அமௌண்ட் பே பண்ணி இவ்வளோ மணி நேரம் இவ்வளோ பேக்கேஜுக்கு இவ்வளோ மணி நேரம் அப்படின்னு நம்ம வந்து உள்ள நம்ம ஸ்பெண்ட் பண்ணலாம், டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஆனால் இது வந்து ரொம்ப காஸ்ட்லிங்க, பயங்கர காஸ்ட்லியாக இருக்கும். நமக்கு இது ஆக்சுவலி கட்டுப்படி ஆகாது. இதில் ஸ்டார்டிங் வந்து பேக்கேஜே பார்த்தீங்கன்னா நிறைய பேக்கேஜஸ் இருக்குது. ஆனால் மினிமம் பேக்கேஜே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே உள்ள ரேட்டுக்கு வந்து 275 திரம்ஸ்லேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அவ்வளோக்கு வந்துட்டு இப்போ போகிறது அது ஒர்த்து கிடையாது. மேபி சித்திக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா வளர்ந்து அவருக்கு இன்னும் நல்ல விவரம் தெரிஞ்சு இன்னும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணார் அப்படின்னா இதில் கண்டிப்பாக ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ எனக்கு வந்து இந்த மாதிரி இதிலலாம் இப்போதைக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. இனிமேல் இந்த மாதிரி இதில் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னா அது கண்டிப்பாக என் பையனுக்காக ஸ்பெண்ட் பண்ணாதான். ஆனால் இதெல்லாம் நம்ம இதை வந்து வெளியில் நின்று பார்க்கலாம். உள்ளே வந்து அவங்க எப்படி வந்து என்ஜாய் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஒரு கிளாஸ் டோர் வழியாட்டி நம்ம நின்று பார்க்கலாம். உள்ளே வந்து இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு ஃபுல்லாக வந்து அந்த ஸ்னோவாலே வந்து அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. உள்ளே அதே மாதிரி எல்லோரும் வந்து ஜர்கின்லாம் போட்டுக்கிட்டு ரொம்ப நல்லா கூலாக போவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும் அந்த இடம் உள்ளே பார்க்குறதுக்கு. ஸோ நீங்கள் சைடில் வந்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், இங்கே எல்லோரும் வேடிக்கை பார்த்துட்டு நிற்கிறாங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி நம்ம உள்ளே என்ன பண்ணுறாங்க, உள்ளே எப்படி என்ஜாய் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த மாதிரி வெளியில் நின்று வேடிக்கை பார்த்துக்கலாம். ஸோ உள்ளே வந்து இந்த மாதிரி ஃபன், அது உள்ளே வந்து விளையாடுற மாதிரி கேம்ஸு அந்த மாதிரி உள்ளதெல்லாம் நிறைய இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து வெளியில் நின்று நம்ம வேடிக்கை பார்த்துக்கலாம். அதுவும் இல்லாமல் வெளியில் நிற்கிறவங்களும் உங்களுக்கு வந்து அது கிளாஸ் டோர் தான் இல்லையா? ஸோ அங்கேயே நின்று நிறைய ஃபோட்டோஸ்லாம் கூட எடுத்துக்குவாங்க.
நம்ம சார் வந்து கூப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. ஐஸ், ஐஸ், ஐஸ்ன்னு சொல்லிட்டு. ஆனா வந்து அவருக்கு வந்து இப்ப நம்ம உடனே கூட்டிட்டு போயிட்டோம்னா, பெருநாளைக்கு தான் தலையெல்லாம் குளிச்சுட்டு புல்ல பேசாம நிக்கிறாரு. அவர உள்ள அழைச்சிட்டு போயிட்டு திடீர்னு அச்சுக்கு அச்சுக்குன்னு தும்மி அவர் அடுத்து ஸ்கூலுக்குலாம் லீவ் போட்டுருவாரு. அதனால நீ இன்னும் கொஞ்சம் பெரிய பிள்ளையா ஆயிக்கலாம், நம்ம போய்க்கலான்னு சொல்லிட்டு அவர் அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டே நின்னுட்டு இருந்தாரு. ஆனா நாங்க வந்து ஐஸ் பார்க்லாம் போனோம் இல்லையா? அந்த டைனோசர் பார்க், ஐஸ் பார்க் அது நல்ல ஒர்த்து என்ன கேட்டா. துபாய் க்ளோ கார்டன் போயிருந்தோம் இல்லையா? ஸோ அந்த விளாக் நீங்க பார்க்கலன்னா கண்டிப்பா பாருங்க. ரொம்ப ஜாலியா இருக்கும் அது. அது ரொம்ப ஒர்த் என்ன கேட்டா. ஸோ உள்ள வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இதுதான். இதுக்கு மேல வேற ஒண்ணும் இல்ல. உள்ள வந்து அந்த ஒரு இத ஃபீல் பண்ணலாம். அந்த ஸ்னோ விளையாடலாம். ஸோ அந்த மாரி ஒரு இதுதான். அந்த மாரி டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். மத்தபடி வேற ஒண்ணும் உள்ள இருக்காது. அத கூட எல்லாரும் நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த மாரி தான் எப்பயுமே அந்த இடம் மட்டும் எப்பயுமே கொஞ்சம் நல்லா கிரவுடா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பக்கத்துல இருக்க ஷாப்ஸ் அதெல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும் மால் ஆஃப் தி எமிரேட்ஸ்ல. ஸோ அந்த ஷாப்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு, அந்த மாதிரி இத வேடிக்கை பார்க்கறதே நமக்கு பார்க்க கண்ணு இருக்காதுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா பிரம்மாண்டமா பார்க்கறதுக்கே ரொம்ப கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்க மாதிரி இருக்கும். ரொம்ப நல்லாருக்கும் அங்க இருக்க ஷாப்ஸ் எல்லாமுமே. ஸோ அவ்வளோதான். இதுதான் வந்து ஸ்கீ துபாய். இது உள்ள போயிட்டு நம்ம வந்து நம்ம பேக்கேஜுக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ நேரம் அந்த மாதிரி நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறது. இதுதான் வந்து பேக்கேஜஸ் எல்லாமுமே. ஒண்ணுத்துக்கு வந்து ஒரு ரேட்ல வந்து இது பண்ணியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அங்கே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மேஜிக் பிளானட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிட்ஸ் ப்ளே ஸ்டேஷன் இருக்குது. ப்ளே ஏரியா இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி தான் ஃபன் ஜோன் அது. ஸோ அங்கே வந்து போயிட்டு ஓகே நம்ம சுற்றி கொஞ்சம் விளையாடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கே தான் இப்போ அழைச்சிட்டு போயிட்டுருக்கோம். இங்கே வந்து யூஷுவலாகவே உங்களுக்கு ப்ளே ஸ்டேஷன் கண்டிப்பாக தெரியும். நம்ம கார்டு வாங்கணும். இதெல்லாம் தான் வந்து கார்டோட பேக்கேஜஸ். ஓகே நாங்கள் வந்து மினிமமாக அந்த 105 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, அந்த பேக்கேஜ் தான் நாங்கள் வந்து செலக்ட் பண்ணோம். ஓகே அவர் விளாட்ற வரைக்கும் நம்ம ஏதாவது குறிப்போமேன்னு சொல்லிட்டு தான் கார்ன் வந்து ஆர்டர் பண்ணி ஓகே நான் எங்கே போனாலும் நான் வந்து பாப்கார்ன் சாப்பிடுவேன், இல்லை வந்து கார்ன் சாப்பிடுவேன். ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று. அப்புறம் என்னோட ஃபேவரட் வந்து கேண்டி, அதுவும் எடுத்துக்கிட்டாச்சு. ஸோ இது வந்து எனக்கு என்னோட சைடு கோட்டா. சாரோட சைடு கோட்டா வந்து குட்டி சாருக்கு வந்துட்டு அவர் விளையாட போகிறாரு அடுத்தது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அவரோட விளையாட்டெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. நிறைய கிட்ஸ் வந்து ரொம்ப நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி நிறைய ஈவெண்ட் இருந்தது அங்கே விளையாடுறதுக்கு. ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாரும் விளையாடிட்டு இருந்தாங்க. ஆனால் சித்திக் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே விளாட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். பட் அவனுக்கு எது சூட் ஆகுங்கிறத நான் கரெக்டாக மேட்ச் பண்ணி கொடுத்தேன் அப்படின்னா அக்செப்ட் பண்ணிக்குவான். ஸோ அவனுக்கு பிடிச்சது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அவனுக்கு வந்து இந்த காரு, ரைடு, மோட்டர் பைக் இந்த மாதிரியான கேம்ஸ் தான் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப வேடிக்கையாக இருந்தது. இதெல்லாம் வந்து கேர்ள்ஸ் எல்லாம் நல்லா இன்ட்ரெஸ்ட் எடுத்து ஒரு இதாக விளையாடிட்டு இருந்தாங்க. இது ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ நான் இதெல்லாம் வந்து அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே நின்றுட்டு இருந்தேன். இது பாருங்களேன், பயங்கரமா தலை சுத்திருச்சு எனக்கு. உங்களுக்கும் பார்க்குறப்ப எப்படி இருக்குன்னு பாருங்க. ஆனா உள்ள வந்து ஆள் இருக்காங்க. அப்படியே பெல்ட்டை கட்டி அப்படியே செவத்தோரமா நிக்கிற மாதிரி நிக்க வச்சுட்டு அது செம ஃபாஸ்டா சுத்தும். அதுதான் வந்து அந்த ரைடு, வேற ஒன்றும் கிடையாது. யூஸ்வலா எனக்கு இந்த மாதிரி ரைட் போறதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா நான் இப்போ இதெல்லாம் நான் ரொம்ப ஸ்டாப் பண்ணிட்டேன். நம்ம சார் வந்து அவருக்கு ஏற்ற மாதிரி ரைடெல்லாம் போயிட்டு இருக்கிறாரு. பஸ்ஸில் உட்கார்றது, அதில் உட்கார்றது, இதில் உட்கார்றதுன்னு அவரோட இதை ஆரம்பிச்சிட்டாரு.
எங்கே போனாலுமே சித்திக்கு பிடிச்சது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த டேஷிங் கார். இது அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கே போனாலுமே போவான். என் ஹஸ்பண்ட் வந்து போவாங்க அவன் கூட. ஸோ அவன் அதனால் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் ஃபீல் பண்ணுவான். ரொம்ப ஜாலியாகவும் இருக்கும் அவனுக்கு அது போகிறது. சின்ன பிள்ளையிலேருந்தே அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அவரோட ஃபேவரட் கவரை வந்து அழைச்சிட்டு வந்தாச்சு. ஸோ இப்போ அவர் வந்து உள்ளே போகிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்படின்னு சொல்லிட்டு எழுதிருக்கு பார்த்தீங்களா? அது என்னன்னா, இது நம்ம நெறைய இதில நம்ம பார்த்துருந்துருப்போம். உள்ளுக்குள்ள வந்து ஒரே கண்ணாடியா இருக்கும் டோர்ஸு. அது நம்ம ஓப்பன் பண்ண அடுத்தடுத்த டோர் வந்து ஓப்பன் ஆயிட்டே இருக்கும். ஆனால் நம்ம அந்த இதில தெரிஞ்சுட்டே இருப்போம் இல்லையா? அதாவது நம்ம ஒரு இதில என்டர் ஆயிடுவோம். ஆனா எக்ஸிட் எப்படின்னு நமக்கு தெரியவே தெரியாது. ஸோ அந்த மாதிரியான விளையாட்டு தான் அது. அதில வந்து என் ஹஸ்பண்ட் வந்து என்ன போன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் போல. அதெல்லாம் முடியாது. நான் அதெல்லாம் போல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஒரு நேரம் எனக்கு ரைடுனா அவ்ளோ பிடிக்கும். ஆனா இப்ப அதுலலாம் கொஞ்சம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மியாயிடுச்சு. இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா, என்னோட ஹாப்பினஸ் வந்துட்டு சித்திக்கோட ஃபேஸ்ல தான் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். எனக்கு அவன் சிரிச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அவனோட சந்தோஷம் தான் என் சந்தோஷம் அப்படிங்கிற மாரி தான் இப்போதைக்கு என்னோட டேஸ் எல்லாமே போயிட்டுருக்கு. ஸோ நெக்ஸ்ட் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாரே வந்து கார்டு எடுத்து அவர்லாம் இப்போலாம் அவரே ஸ்வைப் பண்ணிக்குவாரு. ஸோ அவர் இப்போ ரொம்ப வந்து பெரிய பிள்ளையா போயிட்டாருன்னு காட்டிக்கிறாரு. ஸோ எங்களுக்கு வந்து அவனோட ஒரு வளர்ச்சியும் எங்களுக்கு வந்து பிரமிக்கிற மாரி இருக்கு. ஏன்னா நாங்க 2 பேர் தான் இங்க அவன வச்சு மேனேஜ் பண்ணிட்டுருக்கோம் அப்படிங்கிறனால ஒரு வளர்ச்சியும் பார்த்து ரொம்பவே வந்து சந்தோஷப்படுறோம். அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு தான் சொல்லணும். இது வந்து பார்த்தீங்கன்னா, அத புடிச்சிட்டு உட்காந்துக்கணும். இது நம்மலாம் பெரியவங்க நம்ம இது கண்டிப்பா நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். ஃபுல்லா வந்து க்ளோஸா கவர் ஆயிருக்கும். ஏதாவது ஒரு பேய் படம் பார்க்கும்போது அதுக்கான மூவ்மெண்ட் நமக்கும் தெரியும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு இதுதான் இதுவும். அவர் வந்து அதில் உட்காந்து ரைட் போகிற மாதிரியே அவனுக்கு ஒரு ஃபீலாக இருக்கும். ஸோ இந்த பக்கம் திரும்பினுச்சுன்னா இந்த பக்கம் வெடுக்குன்னு இழுக்கும், அந்த பக்கம் திரும்பினுச்சுன்னா அப்படி இழுக்கும். ஸோ அந்த மாதிரி அவனுக்கு வந்து அது ரொம்ப ஜாலியாக இருந்தது. ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு உட்காந்துருந்தாரு. அவனுக்கு யூஸ்வலி இந்த மாதிரி ஸ்டண்ட்டு, இந்த பைக் ரேஸு, அப்புறம் கார் இது பண்ணுறது இதெல்லாம் அவனுக்கு பயங்கர இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு தான் சொல்லலாம். அந்த விளையாட்டெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஃபைனலா வந்து பைக் ரைடுக்கு வந்தாச்சு. ஸோ இதுவும் அவருக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். மோட்டார் சைக்கிள்னு அதே சொல்லிட்டே இருப்பாரு. சரி ஓகே அந்த குறைய ஏன் வைக்கணும்னு சொல்லிட்டு கிளம்புற நேரத்துல நம்ம இதுக்கு வந்தாச்சு. அதுக்கப்புறம் நான் இடையில வந்து வீடியோ போடாதப்பலாம் நெறைய பேர் வந்து என்கிட்ட கேட்டீங்க பர்சனலா, இன்ஸ்டால, அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்ல, மெயில்ல எல்லாத்துலயுமே எப்படி உங்களுக்கு ஈத் போணுச்சு? ஏன் வந்து வீடியோ போடல? அப்படின்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது. எனக்கு நெறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்களும் கூட. உங்க எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸுங்க. உண்மையிலே எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது. இந்த பெருநா வந்து நான் ரொம்ப ஹாப்பியா செலிப்ரேட் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லலாம். ஏன்னா வந்து ஆஸ் யூசுவலா இல்லாம இப்ப நெறைய ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கிடைச்சிருக்கீங்க. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாவே இருந்தது. ஸோ அவ்வளோதான். அன்னையோட எங்களோட ஈது வந்து அப்படிதான் போனது. ஈது வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து உங்களுக்கு ஈதுக்கு தான் நெறைய லீவ் குடுப்பாங்க. என் ஹஸ்பண்ட்க்கு பார்த்தீங்கன்னா, நியர்லி ஒரு 5 டேஸ் மாதிரி ஹாலிடேஸ் இருந்தது. என் பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 10 டேஸ் இருந்தது. மத்த எதுக்குமே இங்க லீவ் கிடைக்கிறது ரொம்ப ரேருங்க. இந்த மாதிரி இதில கண்டிப்பா லீவ் கிடைக்கும். ஸோ எங்களோட லீவ் வந்து ஈத் அன்னைக்கு இப்படி தான் போணுச்சு. ஸோ நெக்ஸ்ட் டே நாங்க எங்க போனோம் அப்படிங்கிறத கண்டிப்பா நான் செப்பரேட் வீடியோவா உங்கள்ட்ட இன்னொரு வீடியோல நான் ஷேர் பண்றேன்.
கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நான் எப்பவும் கேட்குறது தான், இந்த வீடியோக்கு ஒரு பெரிய லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற லைக் எனக்கு ரொம்பவே மோட்டிவேட்டிங்காக இருக்கும். என்னை கண்டிப்பாக இதே மாதிரியே என்றைக்குமே சேர பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் see you, take care, bye.